இங்க ஒருத்தன் ஃபேக்டரியில இருக்க எல்லா எலிகளையும் சாகடிக்கிறதே ஒரு வேலையா பார்க்கறான். இது என்னன்னா ஒரு ஊர்கா ஃபேக்டரி, அதுவும் 100 வருஷம் பழமையானது. இங்க எலிகள் தொல்லை அதிகமா இருக்கிறதால அது எல்லாத்தையும் சாகடிக்கிறதுக்கு நிறைய ரேட் ஃபைட்டர்ஸை வேலைக்கு வச்சிருக்காங்க. அதுல ஒருத்தன் ஒரு இடத்துல நிறைய எலிகள் இருக்கிறத பார்த்துட்டு இதை சாகடிச்சா நமக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும்னு வேகமா அதை கொல்ல போறான். ஆனா தடுமாறி ஒரு ஊர்கா செய்யற தொட்டிலேயே விழுந்துடுறான். அங்க வேலை செய்யறவங்களும் அதை பார்க்காம அந்த தொட்டியை மூடிய போட்டு மூடிடுறாங்க. ஆனா இப்போன்னு பார்த்து அந்த ஃபேக்டரியும் சீல் வச்சு மொத்தமா மூடிடுறாங்க. ஆனா 100 வருஷம் கழிச்சு 2 சின்ன பசங்க அந்த ஃபேக்டரிக்குள்ள வராங்க. தெரியாதனமா அந்த ஒரு ஊர்கா தொட்டியும் திறந்துடுறாங்க. அதுல இருந்து 100 வருஷம் முன்னாடி விழுந்தவன் திடீர்னு எழுந்துடுறான். இதை பார்த்துட்டு அங்க இருந்த 2 பசங்க பயந்து அடிச்சுட்டு வீட்டுக்கே ஓடிடுறாங்க. 100 வருஷம் முன்னாடி விழுந்து ஒரு கீரல் கூட இல்லாம உயிர் பொழைச்சிட்டான். ஹாஸ்பிட்டல்லையும் செக் பண்ணிட்டு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அவனும் டாக்டர் கிட்ட எங்க என்னோட ஒய்ஃபும் பொண்ணுன்னு கேட்கறான். ஆனா டாக்டர் உன்னோட ஒய்ஃப் இறந்து 80 வருஷம் ஆச்சுன்னு சொல்றாரு. டாக்டர் சும்மா இல்லாம நீ வேணா வேற ஒய்ஃப் தேடிக்கணும்னு சொல்றாரு. ஆனா தலைவன் டாக்டர் மூக்கிலேயே ஒரு பஞ்சு வச்சுட்டு அங்க இருந்து போயிடுறான். ஆனா இவனுக்கு ஒரு பேரன் இருக்கான்னு தெரிய வருது. அவன் பேரனை பார்த்துட்டு சந்தோஷப்படுறான். 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வராங்க. இவன் 100 வருஷம் கழிச்சு வந்ததால எல்லா இடமும் பெரிய பெரிய பில்டிங்கா மாறி இருக்கிறத வித்தியாசமா பாக்குறான். டாக்ஸியை பார்த்ததும் பயப்பட ஆரம்பிச்சிட்டான். வீட்டுக்கு வந்த உடனே அவன் பேரன்ட்ட என்னோட ஒய்ஃபோட கல்லறைக்கு கூட்டிட்டு போக சொல்லி கேட்கறான். 2 பேரும் சேர்ந்து அங்க போறாங்க. ஆனா அவனோட ஒய்ஃபோட கல்லறை குப்பையா மெயின்டைன் பண்ணாம அசிங்கமா இருக்கிறத பாக்குறான். திடீர்னு மேல இருந்து போர்டு விழுந்து அவன் ஒய்ஃப் கல்லறைய இன்னும் மோசமா ஆக்கிருச்சு. அவன் அங்க இருந்த ஒர்க்கர்ஸ் கிட்ட அதை கிளீன் பண்ண சொல்றான். ஆனா அந்த ஒர்க்கர்ஸ் இவனை இங்க இருந்து போயிடுன்னு சொல்றாங்க. இவனும் கோவப்பட்டு அடிச்சிடுறான். வீட்டுக்கு வந்த உடனே அவன் பேரன்ட்ட ஒரு கல்லறையை ஒழுங்கா பராமரிக்க மாட்டியான்னு திட்டிடுறாரு. அங்க கோவப்பட்டு வெளியே வந்து திரும்ப நம்மளோட பழைய வேலைக்கே போய் சம்பாரிச்சு நம்ம ஒய்ஃப் கல்லறைய நம்மளே சரி பண்ணுவோம்னு போறாரு. சூப்பர் மார்க்கெட் போய் 99 குக்கும்பர்ஸ் வாங்குறாரு. 99 குக்கும்பர்ஸ் வாங்கிட்டு பில் போடுறாரு. வேற எந்த வேலையும் தெரியாதுன்னு நமக்கு தெரிஞ்ச இந்த வேலையை செய்யலாம்னு நினைக்கிறாரு. ஆனா கேஷியர் இவர்கிட்ட வாங்கினதுக்கு காசு கேக்குறாங்க. இவர்கிட்ட ஒண்ணுமே இல்லாம வெளியே போய் எல்லா குப்பை தொட்டிலையும் குக்கும்பர்ஸ் இருக்கான்னு தேடி பாக்குறாரு. ஆனா அதிர்ஷ்டவசமா அதோட சேர்த்து சால்ட் பாக்கெட்டும் கிடைக்குது. இதெல்லாம் கிடைச்சதும் அங்க இருந்து ட்ராலில எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வெளியே கிடைக்கிற போர்டெல்லாம் வச்சு ஒரு தள்ளு வண்டி மாதிரி ரெடி பண்ணிடுறாரு. திரும்பவும் குப்பை தொட்டில போய் கிளாஸ் ஜார்லாம் ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பாக்குறாரு. அதுல கிடைச்ச எல்லா ஜார்லயும் குக்கும்பரும் சால்ட்டும் போட்டு தண்ணி ஊத்தி மூடி வச்சிடுறாரு. மறுநாள் அதை எல்லாத்தையும் விற்கிறதுக்கு ஸ்ட்ரீட்டுக்கு போறாரு. அங்க வந்து 2 பேர் அதை ஸ்மெல் பண்ணி பாக்குறாங்க. 2 பேரும் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு அதை உடனே வாங்கிடுறாங்க. முதல் காசு சம்பாதிக்கிறாரு. கஸ்டமர்ஸ் எல்லார்கிட்டயும் அந்த ஜாரை சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் பண்ண சொல்றாரு. ரொம்ப வேகமாவே இவரோட எல்லா ஊர்காவும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லா சம்பாதிக்கவும் செய்யறாரு. ஆனா துரதிருஷ்டவசமா லைசன்ஸ் இல்லாம சேல் பண்றாருன்னு இவர் வண்டியை சீல் வச்சு எடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா இவர்கிட்ட வாங்கின கஸ்டமர்ஸ்ல 2 பேரு இதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. திரும்ப லைசன்ஸ் எல்லாம் வாங்கி இன்னும் பெருசா அந்த பிசினஸ் பண்ணி நல்லா சம்பாதிக்கிறாரு. நல்லா சம்பாரிச்ச அடுத்த நொடியே அவரோட ஒய்ஃப் கல்லறைய அவர் சம்பாரிச்ச காசுல சரி பண்ணிட்டு அவரோட வெற்றியை நினைச்சு சந்தோஷப்படுறாரு. ஆனா என்னதான் காசு இருந்தாலும் அவர் ஒய்ஃப் அவர் கூட இல்லையேன்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிக்கிறாரு.